Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் முதல்வர் என கூறி வருவதாகவும், அவரிடம் கட்சி இருந்தால் அழிக்காமல் விடமாட்டார் என்றும் சவுக்கு சங்கர் விமர்சித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உள்ளாட்சி தேர்தலில் ஒருவர் கவுன்சிலராக ஆக முடியுமா என கேள்வி எழுப்பினார். 2011 அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எழுதினேன். அப்போது நான் எழுத்தாளர் எழுதினேன். 2016 திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பி எழுதினேன். 2021 திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசினேன். அப்ப யூடியூப்லாம் வந்துருச்சு. 2026 திமுக ஒழிய வேண்டும் என்று பேசினேன். இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் பேசினேன். ஏன் பேசினேன் என்றால், தமிழக வெற்றி கழகம் 2 வருட கட்சி. இந்த கட்சி வாக்குகளை பிரிப்பதால் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்துவிடப் போகிறதே, அது தமிழகம் தாங்காது என்பதனால் நான் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று நான் விரும்பினேன். மக்கள் திமுகவை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புறோம், ஆனால் எடப்பாடி பழனிசாமி எங்களை ஆளக்கூடாது என்று முடிவெடுத்த போது அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவது நன்றி கெட்டத்தனம் என்று அவர் நினைப்பார் என்றால், தலைவராக இருப்பதற்கே அவர் தகுதியற்றவர் என்றுதான் பொருள். இன்னைக்கு நீங்க குறிப்பிட்டீங்க அதிமுக தொண்டர்கள் இப்படி பேசுறாங்க எழுதுறாங்கன்னு. இப்படி பேசுபவர்கள் அதிமுக தொண்டர்கள் அல்ல. எலெக்ஷனுக்கு வேலை செய்யறதுக்கு ஸ்ட்ராட்டஜி டீமை போடுங்கன்னா, எலெக்ஷனுக்கு பிறகு கட்சி நடத்துறதுக்கு அந்த பிரமணியா டீமை திருப்பி பணம் கொடுத்து நியமித்து அவர்கள் தான் சமூக வலைதளங்களில் எழுதுகிறார்கள், இப்படி பேசுகிறார்கள், இப்படி கருத்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால என்னோட விசுவாசம் அவர் எடப்பாடிக்கு நான் காலம் பூரா நன்றியோட இருக்கணும்லாம் இல்லை, அது அவரோட கடமை இல்லையாங்க. இன்னொன்னு, இதை கண்டித்து பேசுவதனால் அவருக்கு பலனா எனக்கு பலனா? கண்டித்ததால் அவர் பலனடைந்தார், மக்கள் அதை வரவேற்றனர். அதனால நான் அவருக்கு நன்றியோட இருக்கணுன்றதெல்லாம் ஒரு அபத்தமான வாதம். அவர் எதுக்கு விரட்டி விட்டீங்க? உண்மையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது லால்குடி எம்எல்ஏ திருமதி லீமா ரோஸ் அவர்கள் மீது. ஏன் எடுக்கணும்ன்றது சொல்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு தமிழகத்திலே அவர் மகன் தொடங்கி இருக்கக்கூடிய லட்சிய ஜனநாயக கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் அனுதினமும் திருமதி லீமா ரோஸ் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கான